எங்கள் Worldview தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்கள் பெறுமதியான நேரத்தை செலவிட்டமைக்கு நன்றி. கிரீன் டீ நீண்ட வரலாற்றைக் கொண்டுள்ளது. அதன் சாகுபடி மற்றும் பயன்பாடுகளின் பதிவுகள் பண்டைய சீனாவில் உள்ளன. புராணத்தின்படி கிரீன் டீ முதன்முதலில் கிமு 2737இல் சீன பேரரசர் ஷெனாங்கால் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் தெய்வீக விவசாயி என்றும் அழைக்கப்படுகிறார். அவர் பல்வேறு தாவரங்கள் மற்றும் மூலிகைகளின் பண்புகளை தானே உட்கொள்வதன் மூலம் சோதித்ததாகவும், பல்வேறு வகையான தேயிலைகளை பரிசோதிக்கும் போது கிரீன் டீயின் நன்மைகளை கண்டுபிடித்ததாகவும் கூறப்படுகிறது. கிரீன் டீ ஆரம்பத்தில் முதன்மையாக சீன பிரபுக்கள் மற்றும் உயரடுக்கினரால் உட்கொள்ளப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் அது பொது மக்களுக்கு பரவியது மற்றும் சீன கலாச்சாரத்தில் ஒரு முக்கிய பானமாக மாறியது. இது ஜப்பான் போன்ற ஆசியாவின் பிற பகுதிகளுக்கும் அறிமுகப்படுத்தப்பட்டது, அங்கு அது அவர்களின் கலாச்சாரத்தின் முக்கிய பகுதியாக மாறியது. டாங் வம்சத்தின் போது 618 முதல் 907 வரை கிபி கிரீன் டீ ஒரு பானமாக உட்கொள்ளப்பட்டது, அதேபோல் மருத்துவ நோக்கங்களுக்காகவும் பயன்படுத்தப்பட்டது. இந்த நேரத்தில்தான் தேயிலை செங்கற்கள் நாணயத்தின் ஒரு வடிவமாக பயன்படுத்தப்பட்டன, மேலும் சீனாவிலிருந்து உலகின் பிற பகுதிகளுக்கும் தேயிலை ஏற்றுமதி செய்யப்பட்டது. கிரீன் டீ ஐரோப்பாவிற்கு 16ஆம் நூற்றாண்டில் டச்சு மற்றும் போர்த்துகீசிய வணிகர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது, பின்னர் அமெரிக்காவிற்கும் அறிமுகப்படுத்தப்பட்டது. இன்று கிரீன் டீ உலகம் முழுவதும் வளர்க்கப்பட்டு நுகரப்படுகிறது. சீனா, ஜப்பான் மற்றும் இந்தியா ஆகியவை மிகப்பெரிய உற்பத்தியாளர்களாக உள்ளன. கிரீன் டீ குடிப்பதால் ஏற்படும் சில ஆரோக்கிய நன்மைகள் பின்வருமாறு. எடை இழப்பு. கிரீன் டீயில் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கவும் கொழுப்பு எரிவதை அதிகரிக்கவும் உதவும் கலவைகள் உள்ளன, இது எடை இழப்புக்கு வழிவகுக்கும். இருதய ஆரோக்கியம். கிரீன் டீயில் உள்ள ஆன்டிஆக்சிடன்ட்கள் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் இதய நோய் அபாயத்தை குறைக்கவும் உதவும். புற்றுநோய் தடுப்பு. கிரீன் டீயில் உள்ள ஆன்டிஆக்சிடன்ட்கள் செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்க உதவும், இது புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கும். மூளை செயல்பாடு. கிரீன் டீயில் உள்ள காஃபின் மற்றும் தியானைன் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவும், இதில் கவனம் செலுத்துதல் மற்றும் விழிப்பு உணர்வு ஆகியவை அடங்கும். வாய் ஆரோக்கியம். கிரீன் டீ பல் சொத்தை மற்றும் ஈறு நோய் அபாயத்தை குறைக்கிறது. கிரீன் டீயின் ஆரோக்கிய நன்மைகளை உறுதிப்படுத்தவும், நுகர்வுக்கான உகந்த அளவு மற்றும் அதிர்வெண்ணை புரிந்து கொள்ளவும் கூடுதல் ஆராய்ச்சி தேவை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கிரீன் டீ பருவகால நிலைகளில் வளர்க்கப்படுகிறது, ஒவ்வொரு கட்டத்திலும் வெவ்வேறு பணிகள் செய்யப்படுகின்றன. வசந்த காலத்தில் புதிய தேயிலை இலைகள் முளைத்து வேகமாக வளர ஆரம்பிக்கும். தேயிலை புதர்களை கத்தரித்து வடிவெடுக்கும் காலம் இது. வானிலை வெப்பமடைவதால் தேயிலை இலைகள் தொடர்ந்து வளர்ந்து முதிர்ச்சியடையும். இந்த நேரத்தில்தான் தேயிலை இலைகளின் முதல் பறிப்பு அறுவடை செய்யப்படுகிறது. இது மிக உயர்ந்த தரமாக கருதப்படுகிறது மற்றும் கியோகுரோ மற்றும் செஞ்சா போன்ற பிரீமியம் டீகளை தயாரிக்க பயன்படுகிறது. இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி நாடுகள். பச்சை தேயிலை பரவலாக வர்த்தகம் செய்யப்படும் ஒரு பொருளாகும், மேலும் இது உலகம் முழுவதும் பல நாடுகளால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. சீனா, ஜப்பான், இலங்கை, இந்தியா மற்றும் கென்யா ஆகியவை மிகப்பெரிய பச்சை தேயிலை ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் சில. இந்த நாடுகள் பச்சை தேயிலை சாகுபடியின் நீண்ட வரலாற்றைக் கொண்டுள்ளன மற்றும் உயர்தர பச்சை தேயிலை உற்பத்தி செய்வதில் நற்பெயரை பெற்றுள்ளன. மறுபுறம், சில நாடுகள் மற்ற நாடுகளிலிருந்து பச்சை தேயிலையே இறக்குமதி செய்கின்றன. அமெரிக்கா, ஜெர்மனி, யுனைடெட் கிங்டம், ரஷ்யா மற்றும் கனடா ஆகியவை பச்சை தேயிலை இறக்குமதி செய்யும் முக்கிய நாடுகளில் சில. இந்த நாடுகளில் பச்சை தேயிலைக்கு அதிக தேவை உள்ளது, மேலும் பல்வேறு நாடுகளிலிருந்து தேவை மற்றும் அவற்றின் சந்தையில் பல்வேறு வகைகளுக்கு இறக்குமதி செய்யப்படுகிறது.
கிரீன் டீ தயாரிக்க தேவையான பொருட்கள். கிரீன் டீ இலைகள். வெந்நீர் சுமார் 175 முதல் 185 பாகை ஃபாரன்ஹீட் வரை சரியான வெப்பநிலையை அடையும் வரை தண்ணீரை சூடாக்கவும். கிரீன் டீ இலைகளை ஒரு தேநீர் தொட்டியில் அல்லது உட்செலுத்தியில் வைக்கவும். இலைகளின் மேல் வெந்நீரை ஊற்றி 2 முதல் 3 வரை நிமிடம் ஊற வைக்கவும். இலைகள் அல்லது உட்செலுத்துதல் நீக்கி பரிமாறவும். நீங்கள் பயன்படுத்தும் கிரீன் டீயின் வகையை பொறுத்து நேரம் மற்றும் வெப்பநிலை மாறுபடலாம் என்பதை நினைவில் கொள்ளவும். ஜப்பானிய கியோகுரோ போன்ற சில பச்சை தேயிலைகளுக்கு குறைந்த வெப்பநிலை மற்றும் அதிக நேரம் ஊறவைக்க வேண்டியிருக்கும். நேரம் மற்றும் வெப்பநிலையை உங்கள் விருப்பப்படி சரிசெய்யவும்.